பொடி தோசா. My choice is பொடி தோசா. மசாலா தோசா. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தனது நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார். பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற 10 நாட்களுக்குள் நாலந்தாவை பார்வையிடும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாலந்தா என்பது வெறும் பெயரல்ல, அது ஒரு அடையாளம், ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு மந்திரம், ஒரு பெருமை. நாலந்தாவின் இந்த புதிய வளாகம் இந்தியாவின் திறனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மறுகட்டமைப்பு இந்தியாவின் பொற்காலத்தை தொடங்கி வைக்கப் போகிறது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பண்டைய நாலந்தாவில் மாணவர் சேர்க்கை என்பது அவர்களின் அடையாளம் மற்றும் தேசியத்தின் அடிப்படையில் செய்யப்படவில்லை என்றும், ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் மாணவர்கள் நாலந்தாவிற்கு வந்து படித்தார்கள் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இந்த புதிய வளாகத்தில் அதே பழமையான அமைப்பை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி உலகிற்கு கல்வி மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார். இந்த விழாவில் நெருப்பால் புத்தகங்களை எரிக்க முடியும், ஆனால் அறிவை அழிக்க முடியாது என்ற உண்மையை நாலந்தா பிரகடனப்படுத்துகிறது என்று 1193ஆம் ஆண்டு பக்தியர் கில்ஜி என்ற ஆப்கானிய தளபதியால் நாலந்தா பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை பிரதமர் மோடி மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.